சரிங்களா கதையே? பக்கத்து வீட்டில் ருக்குமணிக்கா இருந்தாங்க. ருக்குமணிக்கா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்தது. சரி வந்து போட்டாலும் நோம்பிக்கெல்லாம் துணிமணி எடுத்துட்டிங்களான்னு என்னை கேட்டுதுங்களா? கொஞ்சம் லென்த்து தான் கேட்டுதான் ஆகணும் நீங்கள். சரி துணிமணியெல்லாம் எடுத்துட்டோம்க்கா அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னேன். திடீர்னு எங்கிட்ட என்ன சொன்னாங்க, நாளே வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லி சொன்னீங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலையான்னு கேட்டாங்க. நானும் இருந்துட்டு ஐயோ வாஷிங் மிஷின் வாங்குற கேட்டுற கையில் பணம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 15,000 தான் இருக்குது. நான் கேட்குற வாஷிங் மிஷின் 20,000 ரூபா சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அவன் இருந்துட்டு ஆனால் முசுக்கிரிக்கு மாதிரி பேசுகிறேன், மாதம் 2000 கொடுத்தா தீங்குது, 5,000 வாங்கி போட்டு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சுன்னா உனக்கு துன்பமே இல்லை அப்படின்னா. நானும் ஆசைப்பட்டு வாஷிங் மிஷினையும் வாங்கிட்டு வந்து போட்டணும். வாஷிங் மிஷின் வாங்கி போட்ட கடன் யாருக்கிட்ட வாங்கினேன்? ருக்குமணிக்கே சொந்தக்காரர்கிட்ட தான் வாங்கினேன். வட்டி 10 ரூபா 100க்கு. வாங்கிட்டு நானும் வாஷிங் மிஷின் கொண்டு வந்து வச்சேன். அப்பாடா இறகமே தீர்ந்துதுவோ, துணிமணியை அடித்து பிடிச்சி துவைக்க வேண்டியது இல்லையோ அப்படின்னு நினச்சனுங்க. அதுக்கு அடுத்த மாதம் 2000 கொடுக்கணும் இல்லைங்களா? ருக்குமணிக்கு சொந்தக்காரர் வந்துட்டாங்க. வந்தோடனே 2000 பணம் தொலாவுனு கிடைக்கலைங்க. காரணம் என்னென்னா திடீர்னு பிள்ளைக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. அதனால் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். அவருக்கு ஏதோ திடீர்னு வவுத்துக்கடுப்பு பிடிச்சதுன்னு சொல்லி போட்டு 10 நாளாக வேலைக்கே போகலிங்க. அதனால் எனக்கு மாதத்தில் நான் எதிர்பார்த்த பணம் வரவே இல்லைங்க. 2000 என்னால் கொடுக்க முடியல. அப்படியும் இப்படியும் இந்த மாதம் அந்த மாதம்னு மாதம் ஏதோ ஒரு சங்கடம் வந்துகிட்டே இருக்குதுங்களா. இன்றைக்கு வரைக்கும் 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் அந்த 5,000 ரூபா பணத்தை என்னால் கொடுக்கவே முடியலைங்க. ஆனால் 5,000க்கு உண்டான வட்டியை மட்டும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேனுங்க மாதம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தீர்ந்த பாடு இல்லைங்க. இனி அடுத்து நோம்பி வேறு நான் 6 மாதத்துக்குள்ளே வந்தால் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு நினச்சி விசனமாக இருக்குதுங்க. போன தடவையாவது 1000க்கு துணி எடுத்துனுங்க. இந்த தடவை எனக்கே துணி எடுக்க முடியுமான்னு ஆகிப்போச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. அதான் சரி ருக்குமணிக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போனமேட்டி அவ வீட்டில் புது டிவி வாங்கியிருந்தாங்க. 6 மாதம் கழிச்சு போனப்போ அப்போ நான் வந்துட்டு அக்கா டிவி என்ன தப்பரம் இருக்குதோ, நல்லா இருக்குதோ, படமெல்லாம் பாரு சினிமா தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குதோ அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னேன். ஆமாண்டி வாங்கினேன் என்றகிட்ட போன தீபாவளிக்கே 25,000 பணம் இருந்தது. நான் கொஞ்சம் ஒரு 6 மாதம் போட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபாடு சேர்த்துனோன்னு ஒரு 35,000 ஆகிப்போச்சு. நான் போய் முந்தானேத்தான் டிவி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நான் பண்ண முட்டாள்தனத்தை நீங்கள் பண்ணிடாதீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 6 எவ்வளோ அருவா பிழைக்கிறாங்கன்னு. இதெல்லாம் சொன்னால் எங்கேயும் புரிய போகுது. 5,000 வாங்கிட்டு 6 மாதமாக கடன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறனுங்க. எப்போவோ வருங்கிற பணத்தை நம்பி. ஆனால் புத்திசாலித்தனமாக 25,000 ரூபாய் வச்சுருந்து 15,000 சேர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்து வீட்டில் டிவி வாங்கிக்கிறாங்க கடன் இல்லாமல். 6க்கு போய் கை கட்ட வேண்டியதில்லை. ஐயோ மாதம் வட்டி கொடுக்குறப்போ கேட்குறப்போ பிடிக்கிறப்போ வந்துடுவாங்கங்கிற பயம் இல்லை. இந்த யோசனை எனக்கு இல்லாமல் போச்சுங்களே. அதை நினச்சி நான் என்ற கதையை நான் எங்கே போய் சொல்லிட்டு